இப்ப நம்ம ரஜினி சாரை பார்க்க போறோம், நீ வா அப்படின்னு. என்ன தாத்தா திடீர்னு வந்து ரஜினி சாரை பார்க்கணும், நீ வா அங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனேன். ரஜினி சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவரை பார்த்தோம்னா அவர் அப்படியே விளையாண்டு போயிட்டாரு. என்ன விஜய், சின்ன குழந்தைய பார்த்தது இவ்வளவு பெரிய பையனா இருக்காரு, என்ன பண்றாரு அதே மாதிரி வந்து லண்டன்ல படிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ முக்கியமான ஒரு டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, அவரு டைரக்ஷன் படிச்சிருக்காரு, நடிப்பு படிச்சிருக்காரு, ப்ரொடக்ஷன் படிச்சிருக்காரு. இப்போ எதுல அவர் வந்து போகணுங்கிறத நான் வந்து கட்டாயப்படுத்தல. நீங்க அவர்கிட்டயே கேளுங்க, அவர் என்ன டிசைட் பண்றாரோ அந்த வழியில நம்ம செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர்கிட்ட ரஜினி சார் கேட்டாரு, உங்க விருப்பம் விஜய் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்ப சொன்னார், நான் வந்து அங்கிள் நான் வந்து ஆக்ட் பண்றது தான் இப்ப விரும்புறேன், ஏன்னா அதுதான் ஒரு சிறந்த இதுவா இருக்கணும்னு நான் கருதுன்னு சொன்ன உடனே அப்புறம் என்ன விஜய் அவரே ஆக்ட் பண்ணணும்னு சொல்றாரு. ஒரு நல்ல கதையா பார்த்து, நல்ல ப்ரொடியூசரா பார்த்து, நல்ல டைரக்டரா பார்த்து நீங்க வந்து பெருசா 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 பண்ணுங்க அப்படின்னாரு. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். 61 குழந்தை நட்சத்திரம், 73 பொண்ணுக்கு தங்க மனசு ஹீரோ, 74 அவள் ஒரு தொடர்கதை, தொடரும் பல வெற்றி கதைகள், ஹீரோ, வில்லன், அப்பா, அரசியல்வாதி என்று அத்தனை ரோல்களிலும் அத்தனை பிரபலங்களோடும் நடித்து உள்ளூர், பட்டி, சிட்டி முதல் அத்தனை கிராமத்தையும் சென்று சேர்ந்த அப்பா இவர். மகள் நடித்து, மகன் நடித்து, பேரன் நடித்து பார்த்து மகிழும் பாக்கியம் இவருக்கு. 63 வருட சினிமா பயணத்தில் யங் அண்ட் ஃபிட் மேன் விஜயகுமார் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அடுத்ததாக அவரோடு சேர்ந்து வருகிறார் கொக்கி லீ லாடம் என்று புடம் போட்டு தன்னை சிறுக சிறுக வளர்த்து கொண்ட இயக்குனர் இவர். இந்திய சினிமாவில் மைனா என்று திரும்பி பார்க்க வைத்த மாபெரும் வெற்றி கொடுத்தவர். குரங்கணி மலைப்பகுதியில் இருந்து காடும் மலையும் பார்க்க பரவசமூட்டும் பசுமை கலைஞனாக பலரின் பார்வையையும் செலுத்துவதற்கு பாதம் பதிக்காத பல இடங்களை இயற்கையின் விடிவுகளை எழுத்தாக்கி திரையில் மிரள வைத்த காட்டு யானைகளின் கூட்டு பலம் இவர். அசுர பலம் கொண்ட கும்கியையும் நம் குடும்ப நண்பராக்கியவர். பெண் குழந்தைகள் நீதி கேட்டு செம்பியாக இதயம் தைத்து சொன்ன இயற்கையின் பெரும் ரசிகன் இயக்குனர் பிரபு சாலமன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். இருவரும் சேர்ந்து இப்போது கதை நாயகன் அவர்களை அறிமுகப்படுத்துவார்கள். உலகை பார்த்து வளர்ந்த, இன்று உலகமே பார்க்க வளர்ந்து நின்ற விஜய் ஸ்ரீ ஹரி அவர்களை உங்கள் முன் பெரும் கரகோஷங்களுடன் வரவேற்கிறோம். இந்த படத்தின் பெயர் வெளியீட்டு விழாவை மிக சிறப்பாக வித்தியாசமா காமிக்க முடியும் என்பதை இயக்குனர் பிரபு சாலமன் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வர இருந்திருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், ரோஜா கம்பைன்ஸ் ராஜா மோதின் சார் அவருடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும், பல இயக்குநர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், விநியோகர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். விஜய் ஸ்ரீஹரி அவர் இளம் வயதிலே வாழ்க்கை என்றால் என்ன, எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை மிக அழகாக கற்றுக்கொண்டவர். அவரை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும்.
பள்ளி படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது அவர் படிக்காத பள்ளியே இல்லை. எல்லாம் வெளிநாட்டுல படிச்சாரு, இங்க படிச்சாரு, அங்க படிச்சாரு. கடைசியா மில்லினம் நம்ம போலூர்ல இருக்கிற பள்ளியில படிக்கும் போது 12th. அப்போ ஸ்கூல்ல இருக்கிற அத்தனை பேரும் ஒரு ஸ்கூல் லீடர் ஆக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி, அப்படி பண்ணும் பொழுது அந்த பிரின்சிபல் முதல்வர் இல்ல அவரை லீடரா ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் எனக்கு அவர் போன் பண்ணாரு, தாத்தா இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல சொல்றாங்க, எனக்கு ஏன்னு தெரியல அப்படின்னு. நான் நெக்ஸ்ட் டே நேரா மில்லினியம் ஸ்கூல் போய் அந்த பிரின்சிபாலை பார்த்தேன். அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவரை லீடர் பண்ணணும்னு சொல்றாங்க, நீங்க ஏன் அப்செக்ட் பண்றீங்க அப்படின்னு. அவர் ரொம்ப விளையாட்டுலதான் ரொம்ப கவனமா இருக்காரு, படிப்புல கொஞ்சம் கம்மியா இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே சொன்னாங்க, அவருடைய கிளாஸ் டீச்சரை கொடுங்க, அவங்களுக்கு கேட்டா தெரியுமில்ல எப்படி படிக்கிறாருன்னு அப்படின்னு. உடனே என்ன பண்ணாங்க, டீச்சரை இன்டர்காம் பண்ணி கூப்பிட்டாங்க. வந்தாரு. வந்தோடனே அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி எப்படின்னு. பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், நல்லா படிக்கிறாரு அப்படின்னு. நான் சொன்னேன், டீச்சரே சொல்றாங்க, நீங்க மறுபடிய காரணம் என்ன அப்படி கேட்டேன். பாருங்க, என்ன பாக்குறான், அவன் ஐஸ் பவர்ஃபுல் ஐஸ், யாரும் பார்த்தா அவன்கிட்ட அவ்வளவுதான் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. சொல்லிட்டு உடனே அவங்க லீடர் ஆக்குனாங்க. அடுத்த ஆண்டே அவர் 12th முடிக்கும் போது ஒரு பெரிய ஃபங்க்ஷன், ஸ்கூல் ஃபங்க்ஷன், அதுக்கு லீடர் தான் பேசினாங்க. என்ன பர்டிகுலரா அந்த பிரின்சிபல் கூட சொல்லியிருக்காங்க, உங்க தாத்தா இந்த ஃபங்க்ஷன் கூப்பிடுங்க. ஸோ நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன். இவர் எல்லாரும் பாராட்டி ஒரு லீடர் அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்கூல்லேயே நிரூபித்தவர் அந்த பிரின்சிபல் வாயால் அதை சொன்னார்கள். அதுக்கப்புறம் நீ என்னப்பா பண்ண போற லைஃப்ல, எப்படி என்ன இது மேல் படிப்பு என்ன அப்படிங்கும் போது, நான் லைலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் போனேன். சரி, உன்னுடைய விருப்பம் ஏதோ அதை பண்ண அப்படின்னு சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்களுடைய சிஸ்டர், அவங்களுக்கு அத்தை போன் பண்ணாங்க எனக்கு. அந்த மாதிரி ஸ்ரீகிரி வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா இங்க லைலா காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு, இருந்தா கூட வெளிநாடு போகணுன்றாரு. அப்படியே அவர் எப்படி விருப்பப்படுறாரோ அதை செய்வோம், எந்த நாட்டுல படிக்கணும்னு கேளுங்க அப்படின்னு. அமெரிக்காவா, லண்டனா, சிங்கப்பூரா, ஏன்னா ஒரு குழந்தை படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதை என்கரேஜ் பண்றதுதான் நம்முடைய கடமை. உடனே லண்டனுக்கு கிரீன்விச் யூனிவர்சிட்டியில அப்ளிகேஷன் போட்டு உடனே செலக்ஷன் ஆகி வர்றதுக்கு அழைப்பு வந்துருச்சு. லண்டனுக்கு போய் 3 வருஷம் டைரக்ஷன், நடிப்பு, ப்ரொடக்ஷன் இது சம்பந்தப்பட்ட அத்தனையும் படிச்சுட்டு வந்தார். வந்தவுடனே என்னப்பா அடுத்தது என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டேன். இவர் டைரக்ஷன் பண்ணணும், நல்ல டைரக்டரா பார்த்து நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, யாரும் சொல்லு, நான் வேணா சொல்லி ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு. அதெல்லாம் நானே ஏற்பாடு பண்ணிக்குவேன், என்னுடைய திறமையினாலதான் நான் வரணுமே தவிர யாரும் சொல்லி நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, உங்க விருப்பம் அப்படின்னு பல இயக்குநர்கள் போய் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இயக்குநர்கள் தான் 10 பேர், 15 பேர், 20 பேர் உதவியாளராக இருக்காங்க, அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் சரி அடுத்தது என்ன நினைக்கிறேன், நடிப்பை பற்றி படிச்சிருக்கேன், நடிக்கிறதுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது என்ன முடியும் சொல்ல, அவங்க அப்பா கிட்ட அதிக நேரம் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க, கருத்து சொல்லணும். அவங்க அப்பா கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நான் சரின்னு கேட்டு வந்துட்டேன். ஒரு 2 நாள் கழிச்சு திடீர்னு என்னுடைய நெருங்கிய நண்பர், தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட நான் எதுவுமே அவர்கிட்ட ஃபைனல் டிஸ்கஷன் ஒண்ணு, அது அவர்கிட்ட கேட்பேன், அவரே எனக்கு சரியா அட்வைஸ் பண்ணுவாரு, அது மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ 2 நாள் கழிச்சு
திடீர்னு ஃபோன் பண்ண ரஜினி சார் ஃபோன் பண்ணி, சார் உங்களை நான் பார்க்கணும். என்ன விஜய், என்ன விஷயம்? ஒன்றுல பார்க்கணும். ஓகே, எனக்கு காலையில் 10 மணிக்கு வாங்க அப்படின்னாரு. நான் உடனே வந்து ஸ்ரீகரி ஃபோன் பண்ணி, இப்போ நம்ம ரஜினி சாரை பார்க்க போகிறோம், நீ வா அப்படின்னு. என்ன தாத்தா திடீர்னு வந்து ரஜினி சாரை பார்க்கணும், நீ வா அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். ரஜினி சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவரை பார்த்தோன்னே அவர் அப்படியே விளையாண்டு போயிட்டாரு. என்ன விஜய், சின்ன குழந்தைய பார்த்தது இவ்வளவு பெரிய பையனா இருக்காது, என்ன பண்றாரு அதே மாதிரி வந்து லண்டன்ல படிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ முக்கியமான ஒரு டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, அவரு டைரக்ஷன் படிச்சிருக்காரு, நடிப்பு படிச்சிருக்காரு, ப்ரொடக்ஷன் படிச்சிருக்காரு. இப்போ எதுல அவர் வந்து போகணுங்கிறத நான் வந்து கட்டாயப்படுத்தல, நீங்க அவர்கிட்டயே கேளுங்க, அவர் என்ன டிசைட் பண்றாரோ அந்த வழியில நம்ம செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர்கிட்ட ரஜினி சார் கேட்டாரு, உங்க விருப்பம் விஜய் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவர் சொன்னார், நான் வந்து அங்கிள் நான் வந்து ஆக்ட் பண்றதுக்கு தான் இப்போ விரும்புகிறேன், ஏன்னா அதுதான் ஒரு சிறந்த இதுவாக இருக்கணும்னு நான் கருதுன்னு சொன்ன உடனே, அப்புறம் என்ன விஜய் அவரே ஆக்ட் பண்ணணும்னு சொல்றாரு, ஒரு நல்ல கதையா பார்த்து, நல்ல ப்ரொடியூசரா பார்த்து, நல்ல டைரக்டரா பார்த்து நீங்க வந்து பெருசா 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 பண்ணுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்கள் பிரபு ஸ்டாலமன் டைரக்டரோட ரொம்ப நெருக்கமானவர், அவர் படத்துல என்ன நடிச்சிருக்காரு. அவரை சந்திச்சு இவர் வந்து பேசும்போது தன்னுடைய பையனை வைத்து அவர் ஒரு சிங்கத்தை வைத்து ஒரு கதையை சொல்லி இருக்கிறார். அதை வந்து இப்ப அந்த படம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, வெரி குட் வெரி குட் டைரக்டர், சூப்பர் விஜய், அது என்ன கதை, என்ன என்ன அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு சிங்கமும் இந்த ஹீரோவும், ஓஹோ படத்துல சிங்கம் ஒரு ஹீரோ, இவர் ஒரு ஹீரோ, ரொம்ப நல்லா இருக்கேன். கதை என்ன? கதை எனக்கு முழுசா தெரியாது சார், கதையை பத்தி டைரக்டர் தான் தெரியும் அப்படின்னு. ஒரு படம் வந்து டைரக்டர் என்கிட்ட கதையை சொல்லுங்க, நான் வந்து கேட்கணும்னு ரொம்ப லைக் பண்றேன் அப்படின்னாரு. சரி சார், ரொம்ப நன்றி. என்ன நடிப்புக்கு என்னென்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடிக்கணுங்கிறத பத்தி ஒரு 10 நிமிஷத்தை ஸ்ரீகரித்து ரொம்ப விளக்கமா சொன்னார். இப்படிதான் சினிமா சினிமா எல்லாம் அமைகிறதுதான், யாரும் வந்து கொண்டு வர்றதில்லை, எல்லாமே எல்லா படங்களும் வெற்றி பெறுவது, எல்லாம் நல்ல படம் தான் எடுக்கிறாங்க, ஆனா அந்த படம் அமைவதுக்கு தான் அது ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு விட்டுட்டாரு. நான் நெக்ஸ்ட் டே அவருடைய ஸ்ரீகரி தந்தை ஆகாஷ் சொல்லி, டைரக்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் டைரக்டர் பிரபுசாந்தை மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு, நேராக போனோம், பேசினேன். இந்த மாதிரி ரிஜிஸ்டர் சொன்னோம், அவரு கதை என்ன அப்படின்னு கேட்கணும்னாரு. நான் பிரச்சனை இல்லையே, எப்போ போய் கேட்கலாம் என்னன்னு. ஒரு நிமிஷம் இல்லைங்க, நான் போனை போட்டு வேற ஏதோ மீட்டிங்ல இருந்தாரு. கொஞ்சம் உடனே அடுத்த லைன்ல வந்தாரு. சார், நான் டைரக்டர் பிரபுசாமன் சார் ஆபீஸ்ல அவர் பக்கத்துல தான் இருக்கேன், நீங்க கதையை கேட்கணும்னு சொன்னீங்களா, நீங்க வந்து நேரா வந்து கேட்கணும்னா சரி சொல்றதுக்கு, இல்லைன்னா போன்ல போன்ல பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் டைரக்டர் கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் கதையை கேட்டாங்க. கேட்டதுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு விஜய்கிட்ட போன கொடுங்க. விஜய் சூப்பர், விஜய் அருமையான கதை, அருமையான கதை, பிரமாண்டமா ஒரு படம். நீங்க அவர் எடுத்து நினைத்து ஒரு ஷாட்டு கூட மாற்ற தேவையில்லை, அந்த அளவுக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் வித் சென்டிமெண்டோட சொல்லிட்டார், சூப்பர் அப்படின்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சரி, டைரக்டர் சொல்லியாச்சு, நண்பர் வந்து வாழ்த்து சொல்லிட்டாரு. யாரு ப்ரொடியூஸ் பண்றது? இது சின்ன படம் இல்ல, பெரிய படம், இது பட்ஜெட் படம் இல்லை. ஏன்னா சிங்கங்கிறது பெரிய ஹீரோ. டைரக்டர் வந்து கொஞ்சம் சர்க்கஸ் சிங்கத்தை வச்சோ இல்ல ஒரு வளர்ப்பு சிங்கத்தை வச்சோ பண்ணல, ரியல் சிங்கத்தோட போராடுறாரு, ஹீரோ காட்ட போறாரு. அப்படி இருக்கும்போது சாதாரண படம் இல்லையே, பெரிய படம், என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி சார் நான் அவர் சந்திச்சுட்டு, நானும் தம்பி ஸ்ரீ
தந்தை ஆகாசம் 2 பேரும் பேசுறோம், என்ன இது எப்படி பண்ணலாம்னு. சரி நானும் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவருக்கு ஞானவேலி அவர்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர். ரோஜா கம்பெனிஸ்ல ஃப்ரம் த பிகினிங் அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க. அப்போ இந்த கதையை பற்றி சொல்லிட்டு இதுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வேணும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன உடனே ராஜா மொய்தீன் சார் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் 18 வருஷம் கழிச்சு படம் எடுக்கணும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பிக்கும் போது எண்ணத்தோடு இருந்தபோது ஞானவேலு அவர்களும் ராஜாஜாவும் பேசிக் கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு கதை இருக்கிறது, பிரபு சாலமன் டைரக்ஷன்ல ஆகாஷுடைய பையன் விஜயகுமாருடைய பேர் வச்சு ஒரு எடுக்கிறதுக்காக ஒரு நல்ல கதை இருக்குன்னு சொன்ன உடனே அவரு ராஜா மொய்தீன் சார்ட்ட இந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க. சொன்ன உடனே கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ராஜா மொய்தீன் சாருக்கு. உடனே என்ன பண்ணாங்க, இமிடியேட்டா டைரக்டர் மீட் பண்ணி கதையை கேட்டாங்க. 2 நாள்ல டக்குன்னு நாங்க டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க, ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க, லொகேஷன் கிளம்பிட்டாங்க. இப்படி இந்த படம் நான் அதுக்கப்புறம் பிரபு சாலமன் சார்ட்டு நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ரோஜா கம்பெனி சார் காஜாமொய்தீன் சார்ட்டையும் நான் அதிகமா போன் பண்ணி பேசல. ஏன்னா ஒரு படத்தினுடைய இயக்குனர், ஒரு ப்ரொடியூசர், அதாவது நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் படம் எடுக்கிறான்னு சொன்னாங்க சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சிறந்த மனிதர் காஜாமொய்தீன் சார் சூப்பர்மேன். அவர் படத்துல நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு நெருங்கிய நண்பர். ஆகவே இந்த படத்தினுடைய எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னேன். ஒரு சிறந்த படத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இமான் சார் அவர்கள் இசை இங்க ரொம்ப பிரமாதமா பண்ணி காமிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது என்னன்னா ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறது போகிறது நேரத்தை எடுக்கணும், ஏன்னா டயத்தோட முடிக்கணுமா, அதுக்காக தான். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இன்ஷல்லா அவங்க ஆண்டவர் உலகத்தை ராஜா மொய்தீன் அவர்களும் ஜீசஸ் இயேசுவினுடைய உருவத்திலே பிரபு சாலமன் அவர்களும் வேளாங்கண்ணி மாதா சார்பே இமான் அவர்களும் ராஜராஜ சோழன் பரம்பரையிலே வந்த விஜய் ஸ்ரீஹரி சிவனேந்து சொன்னதை செஞ்சு சிறப்பாக இந்த படத்தை முடித்து இது மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை, ஆண்டவனை, இயேசுவை எல்லாரையும் வேண்டிக் கொண்டு நீங்கள் அவருக்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அதை நல்லவங்களை நீங்க எப்பவுமே வரவேற்கிறீங்க. அந்த முறையில அவருக்கு வருங்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது. எப்பொழுதுமே அரசியல் சினிமா ரெண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவர்கள் தான். மக்கள் நினைச்சாதான் முடியும் அரசியலுக்கு வரதுக்கு, மக்கள் நினைச்சாதான் முடியும் கலைத்துறைக்கு வர முடியும். அதே மாதிரி எல்லா வகையிலும் அவர் வெற்றி பெற இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றிக்கு வாய்ப்பு. வணக்கம். வாழ்த்திற்கு நன்றி சார். ஒரு குடும்பமே ஒரு சினிமா பிளட் இருக்கிறதுனால கண்டிப்பா விஜய் ஸ்ரீஹரி ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு இடத்தை பிடிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கு.